இந்தியன் 2 திறனாய்வு பற்றி பேசணும். முதலில் கதைன்னு சொல்லப்போனால் ஊழல் மலிஞ்ச இந்தியா. அதை இன்றைலாம் தட்டி கேட்குறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால எடுத்துக்கிட்டு போக முடியல. பார்க்கிங் டாக்ஸ் போதாது, ஹண்டிங் டாக் வேணும்னு சொல்லி இந்தியனை கூப்பிட்றாங்க. இந்தியன் தாத்தா வந்துடுறாரு. வந்து பார்க்குறாரு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாட்டை திருத்தணும்னா அதை வீட்டில் இருந்து ஆரம்பிங்க. தனி மனித ஒழுக்கம்தான் முக்கியமான தேவை, இன்றைய தேவை. அதன் மூலமாக அந்த 4 பேரும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள, அவங்க மட்டும் இல்லை, இந்த இந்தியன் தாத்தாவோட ஐடியாவை அவங்க எல்லோரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அவங்கவுங்க குடும்பத்தில் களை எடுக்கணும் அப்படின்னு இந்த 4 பேர் இந்த யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க இல்லையா, அந்த 4 பேர்த்தோட குடும்பத்துலேயும் அந்த மாதிரி நடக்குது. குடும்பத்தில் இருக்கிற அந்த லஞ்ச பெருச்சாலியை அடையாளம் காட்டுறாங்க. இதன் மூலமாக அவங்க தங்களுடைய குடும்பத்தையே இழக்க நேரிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியன் தாத்தா வேண்டாம், கோ பேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியனை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளும் நடக்குது. அது இந்தியன் முதல் பாகத்தோட தொடர்ச்சியாக வருது. கோ பேக் இந்தியன் சொல்கிறாங்க. எல்லோரும் நாடி அவருக்கு எதிராக திரும்பின பிறகு அவரை பிடிச்சிட்றாங்க. ஆனால் அவர் தன்னுடைய வித்தையை கொண்டு தப்பிச்சு போயிடுறாரு. இதுதான் கதை. ஸோ நாட்டை திருத்தணும்னா முதல்ல வீட்டை திருத்தணும், முதல்ல தான் திருந்தணும். ஸோ தனி மனித ஒழுக்கத்தை முன்னிறுத்தி சொல்லப்பட்ட விஷயம். இது அந்நியன்லேயே சொன்ன விஷயந்தான். இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறாங்க. நான் ஏன் இங்கே அந்நியன் கணக்கு சொல்கிறேன்னா, சங்கர் தன்னுடைய பழைய படங்களோட வசனங்களையும் காட்சிகளையும் சிக்னேச்சர் விஷயங்களையும் இதில் அங்கங்கே தூவியிருக்காரு. தப்பில்லை, ஏன்னா இப்போது ரெகுலராக எல்லோரும் அதை தான் பண்ணுறாங்க. இதை திரைக்கதை அமைப்பில் அடுத்தடுத்த காட்சிகளில் நகர்ந்து போகிறது அவ்வளோதான் காட்ட முடியுது. சார், கமர்ஷியல் சினிமாங்கும்போது நம்ம லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக தோண்டி பார்க்கக்கூடாதுங்க. இந்தியன் தாத்தாக்கு என்ன வயசு? இந்தியன் தாத்தானால் அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போக முடியுமா ட்ரெயினில்? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு சுவாரஸ்யமாக ஒரு பொழுதுபோக்கிற்காக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா பார்த்தோம் அப்படின்னா அதையெல்லாம் தவிர்த்துடலாம். திரைக்கதை அமைப்பில் தொய்வுங்கிறது எங்கேயுமே இல்லைங்க. சங்கர் தன்னுடைய முதல் ஷாட்லேருந்தே கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவார். இது எல்லா டைரக்டர்ஸும் பண்ணுற விஷயம் இல்லை, சங்கர் குறிப்பாக பண்ணக்கூடியவர். அது இந்த படத்துக்கும் விதிவிலக்கில்லை. குறிப்பிட்டு பாராட்டி சொல்லக்கூடிய அளவில் வசனங்கள் எதுவுமே இல்லைங்க. அதுதான் கொஞ்சம் வேதனையான விஷயம். யோசிக்கக்கூடிய வசனங்கள் இல்லை. குறிப்பாக சங்கருடைய முந்தைய படங்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் இதில் மிஸ்ஸிங். பரவாயில்ல. ஆனால் வசனங்கள் காட்சிகளுக்கு பக்கபலமாக இருக்குன்னா ஓரளவுக்கு இருக்குது. சில இடங்களில் சுஜாதாவின் இழப்பு தெளிவாக தெரியுது. டைரக்ஷன் நீளமாக எடுக்கக்கூடிய விஷயம், நீளமாக பிரம்மாண்டமாக சங்கர் எப்போவுமே படம் எடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி தானே இருக்குது. அவருக்கு எவ்வளோ தேவையோ அதை தாண்டி எடுத்துடுவார். இந்த முறை அதை 2 பாகமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய காலம் கணிஞ்சிருக்கு.
இப்போ எல்லாருமே அந்த 2 பாகம் 3 பாகம்னு ரிலீஸ் பண்ணுற மாதிரியான படங்கள் தான் எடுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஓகே. ஏன்னா இந்த பாகத்தை விட அடுத்த பாகத்துக்கான எதிர்பார்ப்பு கடைசி 5 நிமிஷத்தில் இருக்குது. நிச்சயமாக எதிர்பார்ப்பு இருக்குது, மறுக்க முடியாது. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது? டெக்னிக்கலாக இட்ஸ் அ சவுண்டு ஃபிலிமுங்க. கேலண்டர் சாங் பாருங்கள். அப்புறம் அந்த குஜராத் வியாபாரி கிரானைட் முதலை அவருடைய செட்டு, அப்புறம் கதறல் சாங்கில் ஜென்ரலாக நிறைய கூட்டத்தோட நிறைய பெரிய சாங்ஸ் பண்ணுவார், அதெல்லாம் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இட்ஸ் அ வெரி சவுண்ட் மூவி, அதில் எந்த டவுட்டும் இல்லை. மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் அனிருத் ஹேஸ் டன் அ வெரி எக்ஸலண்ட் ஜாப். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, சவுண்ட் டிசைன்ஸ் உட்பட. ஸோ இட் இஸ் எ வெரி டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம். படம் நல்ல படமா, பார்க்கலாமா? டவுட்டே இல்லை, கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் இவ்வளோ தூரம் ட்ரோல் பண்ணுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஒன்றே ஒன்று தான், தான் வாழணும்னா அடுத்தவனை சாகடிக்கணும், அடுத்தவனை மிதித்து மேலே வரணும் அப்படிங்கிறது தான் அந்த எண்ணம் தான். எது போட்டாலும் நாமளும் பார்க்குறோம் இல்லையா, அதுதான் விஷயம். ஸோ இந்த இந்தியன் 2 ட்ரோல் பண்ணி சம்பாதிச்சவங்க தான் ஜாஸ்தி. அந்தளவுக்கு மோசமான படம் இல்லை. இந்தியன் முதல் பாகம் அதில் டெக்னாலஜி வளர்ச்சியே இல்லை அந்த காலகட்டத்தில். அந்த திரைப்படம் இன்றைக்கி வந்திருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி வச்சு செஞ்சுருப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த படத்துலேயும் லாஜிக் மீறல்கள் இருக்குது, லாஜிக் ஓட்டைகள் இருக்குது. அதையும் தாண்டி அந்த படம் ஜெயிச்சதுக்கு காரணம் சகிப்புத்தன்மை. இன்றைக்கி அந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால தான் 0 டாலரன்ஸ் அப்படின்னு அவங்களே டேக்லைனே கொடுத்துருக்காங்க, இந்தியன் 2 0 டாலரன்ஸ். இறுதியாக உலகநாயகன் கமல்ஹாசன் பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை. அவரை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். அவரோட திறமைக்கு இன்னும் நல்ல காட்சி அமைப்புகள், நடிப்பதற்கான சூழ்நிலை, சந்தர்ப்பம் எதுவுமே இல்லை, ஸ்கோப்பே இல்லை அவருக்கு. வர்றாரு, ஹீரோயிசம் காட்டுறாரு. கமல்கிட்ட நம்ம ஹீரோயிசமாக எதிர்பார்ப்போம், அவர்கிட்ட நம்ம நடிப்பு எதிர்பார்ப்போம். அந்த நடிப்புக்கான ஸ்கோப்பு இந்தியன் 2 இல்லை, இந்தியன் 3 இருக்குது, அது பார்க்க முடியுது. மொத்தத்தில் இந்தியன் 2 கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான். நல்ல திரைப்படங்களை கூட இன்றைக்கி டிவியில் போட்டாலும் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் பார்க்கக்கூடிய பல படங்களோட தோல்விக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் தான். அதை நம்ம புறந்தள்ளிட்டு எனக்கு பிடிச்சிருக்கா நான் பார்ப்பேன், அடுத்தவன் என்ன சொன்னாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை, உங்களுக்கு பிடித்தவர்கள் நடித்த ஒர்க் பண்ண படங்களை பாருங்கள், யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. அடுத்த ரிவ்யூ கோட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.